ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் சீரிஸ்ல வந்துட்டு டேட்டா டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூமரிக். ஸோ நியூமரிக்ல வந்து இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. சீக்வன்ஸ் டைப்ஸ்ல ஸ்ட்ரிங், லிஸ்ட், டூப்பிள், அதுக்கப்புறம் டிக்ஷனரி, செட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இதுல வந்துட்டு மியூட்டபிள், இம்யூட்டபிள் கான்செப்ட் இருக்கு. ஸோ மியூட்டபிள்னா என்னங்க, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இம்யூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள், நம்மளுக்கு தெரியல, சேஞ்ச் பண்ண முடியாது. மியூட்டபிள் பார்த்தீங்கன்னா லிஸ்டும் டிக்ஷனரி வந்துட்டு மியூட்டபிள். இதை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நியூமெரிக் பார்க்கலாம். நியூமெரிக்ல வந்து இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அது பார்க்கலாம். a equal to 5 கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க, டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ டைப் ஆஃப்ங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? டு ஃபைண்ட் த டைப் ஆஃப் த டேட்டா டைப். ஸோ இதோட டேட்டா டைப் வந்து நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ஏவையும் வந்து பிரிண்ட் பண்றேன். ஏ கமா டைப் ஆஃப் ஏ. ஸோ இதை நான் வந்துட்டு ரன் பண்றேன் பாருங்க. 5ன்னு வரும். ஏவோட வேல்யூ என்னங்க 5. அதுக்கப்புறம் டைப் பாருங்க, கிளாஸ் இன்ட்னு வந்திருக்கு. இது வந்துட்டு இன்டீஜர் டைப் இல்லையா? ஸோ அதனால கிளாஸ் இன்ட்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நியூமரிக்ல வந்து இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ ஃப்ளோட் பார்க்கலாம். இப்போ b ஈக்குவல் டு 5.5 இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஃப்ளோட். நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டைப் ஆஃப்ங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷனுங்க டு ஃபைண்ட் த டைப் ஆஃப் த டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கோம், டைப் ஆஃப் b வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா 5.5 அதோட டைப் என்ன, ஃப்ளோட். கிளாஸ் ஃப்ளோட் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 plus 2j இது நமக்கு தெரியும் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். என்டர். பிரிண்ட் பண்ணலாம். சி கமா டைப் ஆஃப் சி. ஸோ ரன் பண்றேன். ஸோ இது பாருங்க, கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் 1 plus 2j காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். ஸோ இது வந்துட்டு நியூமரிக் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் பார்க்கலாம். ஸோ வேரியபிள் டி ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் என்னன்னா வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். அதாவது கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுப்போம். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் இல்ல ட்ரிபிள் கோட்ஸ்லயும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். பாருங்க, ஹலோ 1 2 3 நம்பர்ஸ் எது வேணா கொடுக்கலாம். சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து வித்தின் தட் கோட்ஸ் குள்ள கொடுத்தோம்னா அது என்னங்க, ஸ்ட்ரிங். ஸோ இதோட டேட்டா டைப் வந்து நம்ம பார்க்கலாம். டி கமா டைப் ஆஃப் டி. இது என்னங்க, ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ ரன் பண்றேன். ஸோ பாருங்க, ஸ்ட்ரிங் கிளாஸ் ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. ஓகேவா? சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்ங்கிறது நான் வேரியபிள் எல்னு கொடுக்குறேன். லிஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டர்டு சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஆர்டர்னு சொல்லும் போதே அங்க வந்துட்டு அரே இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் நம்ம கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ என்னங்க, ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து டைப் வந்து பார்க்கலாம். எல் கமா கமா டைப் ஆஃப் எல். இது வந்துட்டு லிஸ்ட். லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்டு சீக்வன்ஸ். ஸோ கிளாஸ் என்ன, லிஸ்ட். இது ஸோ இது வந்து நமக்கு 0ல இருந்து ஆரம்பிக்கும் இண்டெக்ஸ். ஓகே, இதை நம்ம சேஞ்சும் பண்ணலாம். லிஸ்ட் பாத்தீங்கன்னா மியூட்டபிள்ல வருது, இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 1. ஸோ இதோட வேல்யூ 1ஆ, ஸோ அதை நான் சேஞ்ச் பண்றேன். எல் ஆஃப் 1 இண்டெக்ஸ் 1 வேல்யூ வந்துட்டு நான் வந்துட்டு 20ன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ பாருங்க, ரன் பண்றேன். இப்போ வந்து 1 20ன்னு இருக்கு. 3 4 5 கிளாஸ் லிஸ்ட். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி உள்ள என்ன டேட்டா டைப்ஸ் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்க பாருங்க, லிஸ்ட்ல இப்போ 1 கொடுத்துருக்கேன். 1 தான் 20ன்னு கொடுத்தோமா, சரி நம்ம 2 கொடுக்கலாம். இப்போ 2 வந்துட்டு ஹலோன்னு அடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 1 வந்துட்டு 20ஆ சேஞ்ச் பண்ணிருக்கோம். 2 வந்துட்டு ஹலோவா சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ஸோ பாருங்க, 1 20 ஹலோ. புரியுதுங்களா? 4 5 கிளாஸ் லிஸ்ட். லிஸ்ட் வந்துட்டு ஆர்டர்ட் சீக்வன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், மியூட்டபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூப்பிள்.
ஸோ டூப்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டர் சீக்வன்ஸ். ஆனால் வந்துட்டு அந்த டூப்பிள் வந்துட்டு பேரந்திசிஸ்ல கொடுக்கணும், கேர்லி பிராக்கெட்குள்ள கொடுக்கணும் டூப்பிள்ஸ். ஓகேங்களா? நான் வந்துட்டு எம்னு அடிக்கிறேன். ஸோ இந்த கேர்லி பிராக்கெட்குள்ள கொடுக்கணும். நடுவில் வந்து கமா கொடுத்தா அது வந்து டூப்பிள். 1, 2, 3. ஸோ இது வந்து என்னங்க டூப்பிள். இதோட டைப் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எம் கமா டைப் ஆஃப் எம் கமா டைப் ஆஃப் எம். ஸோ இதை வந்துட்டு நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க கிளாஸ் டூப்பிள். இது வந்து என்னங்க டூப்பிள். ஸோ இப்போ பாருங்க நான் வந்துட்டு நியூமெரிக் பார்த்தோம், இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம், சீக்வன்ஸ் டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டூப்பிள் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டிக்ஷனரியும் செட்டும் பார்க்க போறோம். ஸோ இங்க மியூட்டபிள் லிஸ்ட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் வேல்யூ. நெக்ஸ்ட் டிக்ஷனரியும் செட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து கேர்லி பிராக்கெட்லக்குள்ள கொடுப்போம். செட்டும் அதே மாதிரி தான் கேர்லி பிராக்கெட்குள்ள கொடுப்போம். டிக்ஷனரி வந்துட்டு கீ வேல்யூ பேர் பேசிஸ்ல வந்து கொடுப்போம். ஓகேவா? அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ டிக்ஷனரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னங்கிற வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ கேர்லி பிராக்கெட்குள்ள வந்து கொடுக்கணும். கீ வேல்யூ பேர் பேசிஸ்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்க பாருங்க நான் வந்துட்டு நேம், இது வந்து கீ, வேல்யூ வந்துட்டு சாரா. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா கமா கொடுத்துட்டு கோர்ஸ்னு கொடுக்குறேன். ஓகேவா? கோர்ஸ் இது என்னங்க பைத்தான். ஓகே, இதுதான் வந்து கீ வேல்யூ பேர் பேசிஸ்ங்க. இதோட டைப் என்னங்க டிக்ஷனரி. ஸோ இதோட டைப் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன வேரியபிள் கொடுத்துருக்கேன்? என். என் கொடுத்துட்டு டைப் ஆஃப் என். ஓகேங்களா? இதை நான் வந்து ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க நேம் சாரா, கோர்ஸ் பைத்தான். இதோட கிளாஸ் என்னங்க டிக்ஷனரி. டேட்டா டைப் என்ன டிக்ஷனரி. புரியுதுங்களா? செட்டும் இதே மாதிரி தான் கேர்ள் பிராக்கெட்ல கூட கொடுக்கணும். ஓ அப்படிங்கிற வேரியபிள் கொடுக்கலாம். ஸோ கேர்ள் பிராக்கெட்குள்ள கொடுக்கணும். செட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், இது வந்துட்டு அன்ஆர்டர்ட். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு யூனிக்யூ வேல்யூஸ் மட்டும்தான் வந்துட்டு அலோவ் பண்ணும். ஒன்லி யூனிக்யூ வேல்யூஸ் அலோட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள வந்து நம்ம கொடுத்துறோம். இப்போ 1, 2, 3, 4, 4, ஹலோ இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நான் வந்து 4 வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா இதை நான் பிரிண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இந்த செட்டை அது 1 டைம் தான் எடுத்துக்கும். எவ்வளவு வேல்யூஸ் இருந்தாலும் அது ஒன்லி 1 யூனிக் வேல்யூ தான் எடுத்துக்கும். அதுதான் வந்து அலோவ் பண்ணும் செட்டோடது. ஓகேங்களா? இதோட டைப் வந்து நம்ம பார்க்கலாம். ஓன் கொடுத்துருக்கோம் வேரியபிள். ஸோ அதோட டைப் ஆஃப் ஓ. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க அதோட டைப் என்னங்க கிளாஸ் செட்னு வந்திருக்கு. இங்க பாருங்க பிரிண்ட் ஆயிருக்கு 1, 2, 3, 4 ஹலோ. இந்த இன்னொரு டைம் 4 வந்து வரல. ஸோ செட்ல வந்துட்டு ஒன்லி யூனிக் எலிமெண்ட்ஸ் அலோடு. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம வந்துட்டு டீடைலா வந்துட்டு டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.